பிரபலமான பாலிவுட் நடிகை அவங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான நிகழ்வை பத்தி பகிர்ந்திருக்காங்க ஒரு பேட்டியில. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டு தடாக் திரைப்படம் மூலியமா ஆரம்ப காலத்துல பாலிவுட் இண்டஸ்ட்ரியில காலெடுத்து வச்ச ஒரு பர்சன் அப்படின்னா ஜான்வி கபூர் தான். பல படங்கள்ல கமிட் ஆகி இப்ப ரொம்பவே பிஸியா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தவங்க தான் 13 வயசா இருக்கும் பொழுதே பாலியல் ரீதியா நிறைய கிண்டலுக்கு ஆளான, எப்படி எதிர்கொள்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, என்னோட புகைப்படத்தை ஆபாசமா சித்தரிச்சு சில பேர் வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அதை பத்தி முழுமையா பார்க்கலாம். இத குறித்து பேசியிருந்த ஜான்வி கபூர், நான் 13 வயசா இருக்கும் பொழுது நான் என் அப்பா அம்மா கூட நிறைய நிகழ்ச்சிக்கு போவேன். அப்பதான் என்னுடைய பிக்சர் எல்லாத்தையுமே இணையதளத்துல ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால நான் ரொம்பவே ஃபெமிலியர் ஆகிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல தான் என்னுடைய புகைப்படத்தை ஆபாசமா சித்தரிச்சு அதை சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த தளம் எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துச்சு. அந்த புகைப்படத்தெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. என் நண்பர்கள், என் கூட படிக்கிற நிறைய பசங்க எல்லாம் அதை பார்த்துட்டு என்னை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலயே இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொண்டது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. முதலா நான் பாலியல் ரீதியா கிண்டலுக்கு ஆளாகும் போதுதான் நிறைய பேரை பத்தி நான் நினைச்சு பார்த்தேன். அதுல இருந்து மீண்டு வரதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஒரு பெண்ணா ஆபாசமா சித்தரிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே கேவலமான விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்க போடுற உடை, அவங்க பேசுற விதம், அது மட்டும் இல்லாம பெண்கள்னா இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டவங்களா தான் இருப்பாங்கங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசுறதெல்லாம் ரொம்பவே அநியாயமானது. ஒவ்வொரு பெண்ணும் இது போல அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா கடந்து வந்துட்டு தான் இருப்பாங்க. இன்னைய வரைக்கும் எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா பேசியிருந்திருக்காங்க ஜான்வி கபூர். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த காலகட்டம்ல அப்பையில இருந்தே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. பெண்களுக்கு நிறைய இடத்துல பாதுகாப்பே இல்ல. பிரபலமான நடிகைக்கே இப்படி அப்படின்னா சாமானிய மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.